நான் பிறந்து 10 மாசம் இருக்கும்போதே எங்க அப்பா இறந்துட்டாரு. அதாவது எங்க அப்பா கருப்பா சேவப்பான்னு தெரியாது. அதுக்கப்புறம் விதவை தாயார் தான் என்னை 50 வருஷமா வளர்த்து ஆளாக்குனாங்க. எந்த வசதியும் கிடையாது, பள்ளிக்கூடம் கிடையாது, கரண்ட் லைட் கிடையாது, குடிதண்ணீர் கிடையாது. அப்படி ஊர்ல பிறந்து அந்த ஊர்லயே எஸ்எஸ்எல்சியை முதல்ல பாஸ் பண்ண ஆளு நான் தான். எங்க கிராமத்துல எஸ்எஸ்எல்சியை 1957 பாஸ் பண்ண ஆள் நான் தான். அதுக்கப்புறம் கூட படிச்சவங்க எல்லாருமே என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் படிப்பாங்க. நான் அதையெல்லாம் திறந்துட்டு எனக்கு ஓவியர் ஆகணும்னு எனக்கு ஆசை இருந்தது. ஓவியத்துறையில நான் வந்தேன். சென்னை மோகன் ஆர்ட்ஸ்னு ஒரு கம்பெனியில் சிவாஜி கணேசனுடைய சிவாசில் ஒரு ஆண்டு அப்ரண்டிஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் ஓவிய கல்லூரியில் சேர்ந்து 7 ஆண்டுகள் படித்தேன். வகுப்பில் படிச்சுட்டு இருக்கிறத தவிர நான் என்ன பண்ணேன்னா, இந்த லீவு நாட்களில் எல்லா வெளியூர்கள் போவேன். அதாவது இப்போ தஞ்சாவூர் போவேன். தஞ்சாவூர் போய் அந்த கோயில் 1006 1010 வரைக்கும் கட்டின கோயில் தஞ்சாவூர் பரமேஸ்வரர் ஆலயம். அந்த கோயில் காலையில் 8 மணிக்கு மத்தியானம் 2 வரைக்கும் 6 மணி நேரம் அந்த கோயிலை ஸ்பாட் உட்காந்து வரையினேன். அதே மாதிரி மதுரை கோயிலுக்குள்ள போய் உட்காந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள 10 மணி நேரம், காலையில் 8 மணிக்கு சாயங்காலம் 6 வரைக்கும் 10 மணி நேரம் அந்த கோயிலை நான் ஓவியம் வரைஞ்சிருக்கேன். இப்போ திருப்பதிக்கு போய் கருட உற்சவம் ருத்ராட்ச இடமே இருக்காது. நீங்களாம் கேப் போட்டிருக்கீங்க. இந்த கேப்ல கால் கடியெல்லாம் படுப்போம். மேல 10,000 பேருக்கு இடையில நடுவில் 2 பேர் காலுக்கு நடுவில் படுத்து தூங்கி காலில் இருந்து கைப்பம் படிச்சு குடிச்சிட்டு நான் ஓவியமா 1962 வரைஞ்சிருக்கேன். அந்த மாதிரி இந்தியா பூரா சுற்றி ஓவியங்கள் வரைஞ்சு முடிச்சப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஓவியத்துக்கு எல்லாம் வேல்யூ கிடையாது, மாடர்னாக வந்துருச்சு, உங்க ஓவியத்துக்கு செல்லுபடியாகாது சொல்லும்போது வேற வழி இல்லாமல் அப்புறம் திரைப்படத்துறைக்கு போனேன். திரைப்படத்துறைக்கு போகும்போது சிவாஜி எம்ஜிஆர் உச்சத்தில் இருக்காங்க. அப்ப சுத்தமா 0 பொசிஷன் நான் உள்ள போய் முகம் நல்லாக்குன்னு சொல்லி ஏபி நாகராஜன் போன்றவர்கள் இந்த கடவுள் வேஷம் கொடுத்து ஒரு 3-4 வருஷம் அதை ஓட்டுனேன். அதுக்கப்புறமா நாடக நடிப்பு இல்லாம நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேஜர் சுந்தரராஜன் கூட சேர்ந்து கிட்டத்தட்ட இந்தியா பூரா சுத்தி 1000 டிராமா பண்ணேன். 1000 டிராமா இந்தியா பூரா சுத்தி பண்ணேன். அந்த அனுபவம் வச்சு திரும்ப படங்கள்ல 175 படங்கள்ல ஹீரோ பண்ணேன். 192 படம் பண்ணேன். என்னோட கதாநாயகர் மொத்தம் எண்ணிக்கை 87 பேர். என்னோட டைரக்ட் பண்ணவங்க 50 பேர். இதெல்லாம் செஞ்சு முடிச்சு 40 வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு இது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, இது எதுவும் சந்தோஷம் இல்லை. நம்ம கமல் மாதிரி பெருசா சாதிக்கல, சிவாஜி மாதிரி திரைப்படத்துறை சாதிக்கல, நம்ம ரஜினிகாந்த் மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரி பாப்புலர் ஹீரோவும் இல்லை அப்படின்னு வேற ஏதாவது செய்யலான்னு முடிவு தான் நான் பேச்சாளர் நான் மாறினேன்.